போதை தான் இருக்கு தமிழ்நாட்டுல. இல்லைன்னா அது நேத்து ஒரு இசையமைப்பாளர் எழுதியிருக்காரு, நீ அங்க என் ஸ்டூடியோ 10 வருஷமா இருக்கு, இந்த ஏரியால இப்ப வெளியே தலை காட்ட முடியல, பயமா இருக்கு, போலீஸ் அடிச்சா கூட சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 காரணமா நான் பாக்குறேங்க. திருத்தணியில இன்னைக்கு நடந்தது ஒரு நாள் சம்பவம் கிடையாது. இது நீர் பூத்த நெருப்பா அங்கொன்னு இங்கொன்னுமா செய்திகள்ல முதற்பக்க செய்தியா தலைப்பு செய்தியா வராம இத்தனை நாள் போயிடுச்சு. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, ஃபர்ஸ்ட் ஒரு சமூகத்தினரை பல்லாண்டுகளுக்கு முன்னாடி இந்த திராவிட இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சமூகத்தினரை பார்த்து இவங்க நம்மாளுங்க இல்ல, இவங்க வேத்தாளுங்க, வந்தேரிகள் அப்படின்னு சொன்னாங்க. தமிழர்கள்ல பிராமண சமூகத்தை பார்த்து நீ வந்தேரின்னு சொன்னீங்க. அடுத்தது இந்திக்காரங்களை பார்த்து வந்தேரி, இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொன்னீங்க. சில நாட்களுக்கு முன்னாடி பாஜக உள்ள வந்துரும்னு பூச்சாண்டி காமிச்சிங்க. இப்ப வடக்குல இருந்து பாவம் வயிற்று பொழப்புக்காக வரவங்களை வடக்கன், பீடாவாய, பானிபூரி அப்படின்னு அமைச்சர்களே பேசுறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அவன் வேத்தாளு, அவன் நம்மால் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷத்தை பரப்பியாச்சு. அந்த வெறுப்ப வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்துல யாராவது வர்றதுக்கு பயப்படுறாங்க. இது இன்னைக்கு நேத்து நடக்கலையே. 2023 பீகார் சட்டமன்றத்துல இத பத்தின பேச்சு வந்துச்சா? அப்ப இங்க நாம எல்லாரும் குதிச்சோமா, ஐயோ குய்யோ முறையோ அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் லெட்டர் எழுதி பீகார் வரைக்கும் ஆள் அனுப்பிச்சு அங்க அந்த பிரசாந்த் ஏதோ அந்த ஒரு நபரை கைதெல்லாம் செஞ்சாங்க, பேஸ்புக்ல பதிவு போட்டதுக்காக. எங்க தமிழகத்துல எல்லாரும் நல்லபடியா இருக்காங்கன்னு சொன்னாங்க. இதுதான் நல்லபடியா இருக்குப்பா இன்னைக்கு. அப்ப இது அவன் வடக்கத்தியானுங்கிறதுக்காக இல்ல, ஏன்னா அடுத்த நாள் எங்காலேயே நாங்க வெட்டிட்டோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. இதெல்லாம் வெக்கக்கேடா இல்லையா? மூளைக்கு மூளை சாராயமும் போதை மருந்தும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் யார் கணக்குல வருது? யாரு போலீஸுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் மினிஸ்டருங்க? இன்னைக்கு கேட்டா இரும்பு கரும், எந்த கொம்பனும் என்ன குறை சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டவர்களே இன்னைக்கு 6ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. எதுக்காக அறிவிச்சிருக்கிறாங்க? அதிக ஊதியத்துக்காகவா? இல்ல வேற ஏதாவது புதுசா ஏதாவது கோரிக்கையா? இல்ல, நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இதோ அடுத்த தேர்தல் வருது, எப்பதான் நிறைவேற்றுவீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம நிக்கிறாங்க. ஆசிரியர்கள், செவிலியர்கள், விவசாயிகள், தொழிற்சங்க ஊழியர்கள், டிரான்ஸ்போர்ட், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் பேலன்ஸ் இருக்கா சொல்லுங்க? இருக்கிற அமைச்சர்கள் எல்லாத்திலும் இன்னும் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் யாரும் வெளியே சண்டை போடல. அது மது விலக்கு துறையில மட்டும்தான் இன்னும் வெளியே யாரும் சண்டை போடல. ஏன்னா அவங்களதான் போதையிலேயே வச்சிருக்கிறோமே நம்ம. இதெல்லாம் சேர்த்துத்தான் இந்த இதுக்காகத்தான். ஏன்னா இனிமே தமிழ்நாட்டை ஒரு காலத்துல ரஜினி அவர்கள் சொன்னாரு தெரியுமா, தமிழ்நாட்டை கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு. அவர் இன்னைக்கு என்ன சொல்லுவாருன்னு நான் கேட்க விரும்புறேன். கடவுள் மட்டும்தான், என் அப்பன் சுப்பிரமணிய சுவாமி மட்டும்தான் தமிழகத்துக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க முடியும். நான்லாம் வந்துட்டேன், அதான் நான் கோயிலுக்கு போறேன். ரஜினி அன்னைக்கு சொன்னாரு கடவுள்னால கூட காப்பாற்ற முடியாது, ஆனா இன்னைக்கு விஜய் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி வர்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? நம்பிக்கை தானே வாழ்க்கை. போதைன்ற மாதிரி சொல்றீங்க மேடம். ஆனா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாரோ, தமிழகத்துல 0 கஞ்சாவா இருக்கு, 0% கஞ்சா. நாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இங்க கஞ்சா போதை எதுவுமே இல்ல. இந்த கஞ்சாவில ரொம்ப உயர் வகை கஞ்சா நேத்து வேற புடிச்சிருக்காங்க, கிலோவா புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு. ஓஜி அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். நமக்கெல்லாம் வெறும் கேஜி தான் தெரியும். இங்க கேஜியா ஓஜி கிடைக்குது. அது ரொம்ப விலை உயர்ந்த நச்சு பொருளாம்.